வணக்கம் மக்களே. இந்த புக் ரிவ்யூ வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திக்கு இங்கே இடமில்லை அப்படின்ற புக்கு. இது எதை பத்தின புக் அப்படின்னா, இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டுல அமல்படுத்தினதுக்கு அப்புறமா அறிஞர் அண்ணா பேசின சட்டமன்ற பேச்சு. இந்த புத்தகத்துல நான் படிச்ச முக்கியமான புள்ளிகள், அண்ணா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னாரோ, இருமொழி கொள்கையை அமல்படுத்திட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல தமிழ் பயிற்சி மொழியாகவும் பாட மொழியாகவும் எல்லா கல்லூரியிலையும், அதே போல தமிழ்நாட்டு துறைகள்லயும் நிர்வாக மொழியா கொண்டு வரணும். அதுவும் இன்னும் 5 வருஷத்துல இது எல்லாத்தையும் செய்யணும், துரிதமா செய்யணும் அப்படின்றத இந்த மன்றம் தீர்மானிக்கிறது. தமிழ்நாடு பிரிவினைவாதம் கேட்கவில்லை. இந்தியால இருந்து தமிழ்நாடு தனியா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் கேட்கவில்லை. இந்த பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிறதா இருந்தால் இந்த சட்டமன்றத்தை கூட்டி இன்று முதல் தமிழ்நாடு தனிநாடாக ஆகிறது, தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னாலே வரலாற்றுல இடம் பிடிச்சிடலாம். ஆனா அதை செய்யணும்ன்ற இந்த தேவை இல்லை அப்படின்னு அண்ணா சொன்னார். மொழி முக்கியமா, தேசிய ஒருமைப்பாடு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்றதா அண்ணாவுமே இந்த பாயிண்ட முன்னாடி சொல்றாரு, அந்த சட்டமன்றத்துல சொல்றாரு. ஏன்னா ராஜாஜியுமே ஹிந்தி மொழி திணிச்சவர் தான் முன்னாடி. இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டாரு, இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருமே வேணாம் தான் சொல்றாரு. கனடால பிரெஞ்சு பேசுற மக்களும் இருந்திருக்காங்க, அப்புறம் இங்கிலீஷ் பேசுற மக்களும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வருஷமா ஒன்னா வாழ்ந்துருக்காங்க. ஆனா பிரெஞ்சு பேசுற மக்கள் ஒரு பகுதியில மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆங்கில மொழி ஆதிக்கம் எடுக்குது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மொழி பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்க சர்க்கார் என்ன பண்ணி, அங்க இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராயல் கமிஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு 2 மொழிக்கும் சம அந்தஸ்து, சம உரிமை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, மொழி பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா என்ன சொல்றது, பீஸ்ஃபுல்லா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட் இந்தியால நடந்த முக்கியமான பாயிண்ட். அதாவது என்னன்னா, இந்த போராட்டம் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன சொல்ல வர்றாரு, என்ன குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு அப்படின்றது. முதல்ல இந்திய தேசிய மொழின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. ஆட்சி மொழின்னு சொன்னா ஹிந்திக்காரர்கள் தானே ஆட்சி புரியுறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அத இணைப்பு மொழின்னு சொன்னாங்க. இந்தியாக்குள்ள ஹிந்தி இணைப்பு மொழி, உலகத்து கூட பேசுறதுக்காக ஆங்கிலம் இணைப்பு மொழி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. இது எப்படின்னா இந்த மொழி போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறி இருக்கு, அதை எப்படி மாத்தி காயின் பண்றாங்க, எந்த அளவுக்கு சட்டம் மாறி இருக்குன்றதுக்கான இந்த பாயிண்ட். இருமொழி கொள்கை சட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மழை பெய்யறப்போ கொடை இல்லைனா கூட ஒரு துண்டு எடுத்து தலையில போட்டுட்டு மழையில் நனையாம இருக்கிற மாதிரிதான். இந்த ஹிந்தி வராம இருக்கிறதுக்காக, ஹிந்தியை தடுக்கிறதுக்காக இப்போ ஆங்கிலத்தை வச்சு தடுக்கிறோம். இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி மற்ற மாநிலங்களும் அவங்களோட மொழியை முன் வர கொண்டு வரணும். இப்போ இந்திக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, அது மாதிரி மட்டும் இல்லாம எல்லாரோட மொழிக்கும் அந்த சம அந்தஸ்து வரணும், சம சலுகை வரணும். அதே மாதிரி மற்றவங்களும் வளரணும். அண்ணா கொண்டு வந்த இந்த இருமொழி கொள்கை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மொழிகளும் முன்னேறணும். ஸோ அதுக்கு முன்னுதாரணமா தான் இந்த இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. மற்ற மொழிகளும் வளரணும். அதுவுமே இந்தி திணிப்பு இல்லாம வெறும் இருமொழி கொள்கை மட்டும் பயன்படுத்தி அவங்களோட மொழி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், இதை வச்சு மட்டுமே முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணாவுமே பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சிலையும், சட்டமன்ற பேச்சிலையுமே குறிப்பிட்டிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு புக் ரிவ்யூ வீடியோல உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி.